இன்னைக்கு டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர வழியில ஒரு பள்ளி சிறுவன் லிஃப்ட் கேட்டான். அவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். வண்டியில நாங்க போயிட்டு இருக்கும் போதே சாலையோரமா ஒரு நபர் பாத்தீங்கன்னா தம்பி தம்பின்னு கத்திட்டே இருந்தாரு. என்னடா இவர் திடீர்னு கத்துறாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் போய் தான் நின்னேன். சரி என்னதான் ஆச்சுன்னு போய் பாப்போன்னு சொல்லிட்டு திரும்பி நான் வண்டியை திருப்பிட்டு அங்க போய் பார்த்தேன். அங்க நான் போய் பார்த்த அப்புறம் தாங்க தெரிஞ்சுது தண்ணீர் வற்றி போயிருந்த சேற்றுல மாட்டோட 4 காலும் புதஞ்சி பாவம் சிக்கி தவிச்சிருந்திருக்கு. அந்த நபர் என்ன பார்த்து தம்பி இது ஒரு சென மாடு, இதுக்குள்ள குட்டி இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு மனசே கேட்கலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் என் மனசுல தோணுச்சு, எப்படியாச்சும் அந்த மாட்டை காப்பாத்திட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். ஒரு கயிறு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா கயிறு எதுவுமே இல்லாத காரணத்தால மாட்டோட முகப்பகுதியில் இருந்த கயிறு அழுத்திக்கிட்டோம். முதல்ல மாட்டோட முன்னங்கால் பகுதியில் இருந்த சேற்றை நோண்டிட்டு அதுக்கப்புறமா அதுல கயிறை விட்டு நான் கட்டிட்டேங்க. சின்ன கயிறுன்றத நாங்க 2 பேரும் பிடிச்சி இழுத்தோம். 2 முன்னங்கால்களுமே வெளியே வந்துடுச்சுங்க. முன்னங்கால் 2மே அதிகமான ஆழத்துல புதையில. சோ நாங்க கொஞ்சம் எளிமையா எடுத்துட்டோம். முன்னங்காலை எடுத்துட்டு அந்த பள்ளத்துல சின்ன சின்ன மரத்தை போட்டுட்டாங்க. ஏன்னா திருப்பி காலை விட்டுருங்க அந்த மாடு, அதனால மரத்தை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பின்னங்கால போய் பார்த்தா ரொம்பவே ஆழமா இருந்துச்சுங்க. 2 காலம் புதஞ்சு போயிருந்துச்சு. பின்னங்கால ஒரு பகுதி பாத்தீங்கன்னா நான் குச்சை வச்சு நோண்டிட்டு அவர் பாத்தீங்கன்னா கையாலே நோண்டிட்டாருங்க. அதுக்கப்புறம் கயிறை விட்டு லைட்டா தூக்கி எடுத்துட்டேன். கடைசியா 4வது கால் தாங்க ரொம்பவே புதஞ்சு போய் உடம்பு ஃபுல்லா பாதி புதஞ்சு இருந்துச்சுங்க. மாட்டோட உடம்பு பகுதி ஃபுல்லாவே அதுல படுத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா அந்த நபர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேற்றை தூக்கி போட்டாரு. தூக்கி போட்ட உடனே நான் ஒரு கையால மாட்டை லைட்டா தூக்கி பிடிச்சிட்டு அவரும் ஹெல்ப் பண்ணாருங்க. அதுக்கப்புறமா ஒரு கயிறை விட்டு தூக்கி பாக்குறேங்க. அதுக்கப்புறம் அந்த கயிறு விட்டு தூக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மாடு பாத்தீங்கன்னா ரொம்ப புதஞ்சிருந்தாலும் வரவே இல்லைங்க. சரிப்பட்டு வராது, இன்னும் கொஞ்சம் அந்த சேற்றை எடுத்தா தான் வரும்னு சொல்லிட்டு மாட்டை அவரை தூக்கி பிடிக்க சொல்லிட்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கையை விட்டு அந்த மண்ணை அள்ளி போட்டே இருந்தேங்க. மண்ணை அள்ள பாத்தீங்கன்னா மாடுகளை சுத்தி ஃப்ரீ பண்ணிட்டேங்க. மாட்டோட கால் பகுதியில் இருந்த மண்ணை எல்லாம் சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் கை மூலம் இழுத்துக்கு அப்புறமா கால் வெளியே வந்துடுச்சுங்க. வெளியே வந்த பிறகு மாடு பாத்தீங்கன்னா திரும்பவும் அதுல ஊனி அந்த கால் உள்ள போக வாய்ப்பு இருக்குங்க. அதனால ஒரு கட்டையை எடுத்து அதில் நான் போட்டுட்டு மாட்டை லைட்டா தூக்கி பெரட்ட பார்த்தோங்க. அந்த இடத்துல நாங்க 2 பேர் தாங்க இருந்தோம். கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு. இருந்தாலும் நாங்க முயற்சி பண்ணி அதை எப்படியோ அதை கவுத்தி போட்டுட்டோம். திருப்பவும் துரதிர்ஷ்டவசமா அந்த மாடு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த செட்ல திருப்பவும் கால் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் சாலையில போன இன்னொரு நபர் பார்த்தா எங்களுக்கு உதவ முன் வந்தாருங்க. அவரும் வந்து ஹெல்ப் பண்ணவே திருப்பி புதஞ்ச அந்த கால்குள்ள எடுத்து விட்டு நாங்க 3 பேருமே சேர்ந்து மாட்டை கொஞ்சம் கொஞ்சமா பெரட்டிட்டே போய் அந்த கரையில விட்டுட்டோங்க. அந்த மாட்டோட வயித்துல குட்டி இருந்துச்சுங்க. சோ வேற வழி இல்லைங்க, அதை எப்படியாச்சும் காப்பாத்தி அவனை கொஞ்சம் கொஞ்சமா பெரட்டிட்டு போனோம். மாடு ரொம்பவே பயந்து போய் சோறுல சாணியை போட்டுடுச்சுங்க. பாவமா இருந்துச்சு ரொம்பவே. அதுக்கப்புறம் காப்பாத்தி அந்த உரிமையாட்ட ஒப்படைச்சிட்டேன். ஒரு தீயணைப்பு வீரனா எனக்கு ரொம்பவே திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு உயிரை காப்பாத்துறது எங்களோட உடலையும் உசுரலையும் வந்து ஊறி போச்சுங்க. அந்த மாட்டையும் அதோட வயிற்றுல இருந்த குட்டியும் பாதுகாப்பா மீட்டு நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டேங்க.